நீங்கள் இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள், சரியா? 3 நேரமும் வீட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு ஆளுக்கு, 3 நேரம் காலையிலையும் மத்தியானமும் நைட்டும் 3 நேரம் வீட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் சரியா, ஏன் சுகர் மாத்திரை போட்டுட்ருக்காங்க? ஏன் சுகர் வந்துச்சு? ஏன் ப்ரெஷர் வந்துச்சு? ஏன் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்துச்சு? ஏன் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? 3 நேரம் வீட்டில் சாப்பிடக்கூடியவங்களை நான் கேட்டுட்ருக்கேன். அதேமாதிரி 3 நேரமும் வீட்டில் சாப்பிடக்கூடியவங்க நிறைய பேர் ஏன் 110 கிலோ 120 கிலோட உட்காந்துருக்காங்க? பதில் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இதோட சூப்பராக நினச்சிட்டு இருக்கோம். நடைபயிற்சி மட்டும் பண்ணுனா இந்த வெயிட்டை குறைச்சிடலாம், நடைபயிற்சி மட்டும் பண்ணா இந்த சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இந்த இன்சுலின் நிறுத்திடலாம், அப்படி நம்ம ஒரு மூட நம்பிக்கை வர இருக்கு நம்மகிட்ட. நல்லா கேட்டுடுங்க. 3 நேரம் வீட்டில் சாப்பிட்டதுல முக்கியம் தான், கரெக்டு தான். ஆனால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்னைக்கு நிறைய பேர் சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை மட்டும் இல்லை, இந்த இன்சுலினையும் போட்டுட்டு இந்த வயரை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கஷ்டப்பட மட்டும் இல்லை, திடீர் எதிர்பாராத மரணம், உடல் பருமன். ஆனால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வழிதான், அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். அதனால 3 நேரம் வீட்டில் சாப்பிட்டா மட்டும் பத்தாது, அந்த ஃபுட்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்ஸ்டு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திரும்ப சொல்கிறேன், 3 நேரம் வீட்டில் சாப்பிட்ருந்தா கூட ஃபுட்டு வந்து பேலன்ஸ்டாக இல்லைன்னு வைங்களேன். ஃபுட்டு பேலன்ஸ்டாக இல்லைன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு நாளைக்கு 10 மாத்திரை 15 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் இந்த வீடியோ கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க சார், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும்.